அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா எழில் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, படத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்ச கையோட டே எழில், நீ படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு தானே இருக்குது. நிலா அமிர்தா எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா, இதுக்கப்புறம் நம்மளோட ஒன்றா சந்தோஷமாக ஒரே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா எழில வர சொல்கிறாங்க. எழில் சரிம்மா, இதுக்கப்புறம் உங்களை பிரிஞ்சு நான் இருக்க விரும்பலை, நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா நிலா பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜெனி செலின் எல்லாம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா விசாரிக்கிறாங்க. கூடவே நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு தான் போனாங்க, ஆனால் போய் மாதக்கணக்காகி இன்னும் வராமல் அங்கேயே செட்டில் ஆகலன்னு பார்க்குறீங்களா, ஒழுங்காக அவங்கள வர சொல்லு, எல்லாரும் வீட்டில் இருந்தால் தான் வீடு முன்ன மாதிரி கலகலன்னு இருக்கும். இப்போ ஆளுக்கு ஒரு திசையில் திக்கிலும் இருந்தால் ஒன்றுமே சந்தோஷமாக இருக்காது பாக்கியா, நீ வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாக்கியாவும் ஜெனிக்கும் சரி செலினுக்கும் சரி கால் பண்ணி விஷயத்த சொல்லி அவங்களையும் வர சொல்கிறாங்க. எல்லாரும் ஃபேமிலியோட ஒன்றா சந்தோஷமாக இருக்காங்க. இந்த டைமில் எல்லோரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இனியோட காலேஜ் முடிய போகுது, அதனால் இனியாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமா சேர்ந்து கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே எழில் ஒரு பக்கம் என்ன லட்டு, நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் சந்தோஷமாக ஒரு லைஃப்பை வாழணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. இல்லை உனக்கு வேறு ஏதாச்சும் மாப்பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏதாச்சும் ஆசைப்படுறியா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க விசாரிக்கிறாங்க. நம்ம இனி என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணா கிட்ட அம்மா கிட்டலாம் சொன்னால் அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அதுவும் நம்ம வீட்டில் வேலை செய்கிற செல்வியக்காவோட பையன், கண்டிப்பாக இவங்க ஒத்துப்பாங்களா இல்லை ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கோணத்தில் யோசிக்கிறாங்க. அவங்க கேட்டதுக்கு சரி வர பதிலுமே நம்ம இனியா சொல்லாமல் அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. உடனே நம்ம இனியா என்ன பண்ணனா, சரி நம்ம எல்லாரும் முன்னாடி சொன்னால் தானே பிரச்சனை, அண்ணன்கிட்ட சொல்லலாம், அண்ணன்கிட்ட சொன்னால் அண்ணன் கண்டிப்பாக அம்மா கிட்ட பேசும், அம்மாவும் ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு பெரிய கற்பனையை கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்மளோட கல்யாணம் பயணம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆகாஷோட தான் இருக்கணும். விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அம்மாவும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை, அப்பாவும் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியல, அந்த மாதிரி நமக்கு எந்த நிலைமையும் வரக்கூடாதுல்ல, அதனால எது வந்தாலும் இப்போவே பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம இனியாக செயல்படுறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.